வணக்கங்க. இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா பூமி பூஜை, அதாவது வாஸ்து பூஜைன்னு சொல்கிற அந்த பூஜை வந்து நம்ம எப்படி செய்யணும், ஸோ எந்த நாளில் செய்யணும், இப்போது முகூர்த்த நாளில் செய்யணுமா இல்லை வாஸ்து நாள் வருதே அந்த நாளில் செய்யலாமா, அதுக்கு தேவையான திங்ஸ் வந்து நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், ஸோ இதை பற்றின ஃபுல் வீடியோ தாங்க. நான் எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு பூமி பூஜை பற்றின எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு இதில் கிளியர் ஆயிரும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் 15 இயர்ஸாக நாங்கள் இந்த ஃபீல்டில் தாங்க இருக்கோம். ஸோ நாங்கள் ரெகுலராகவே இந்த மாதிரியான ப்ரொசீஜர் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இப்போது பூமி பூஜை வந்து எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நார்த் ஈஸ்ட் சைடில் தாங்க ஒரு 1.5 தோன்றதுக்கு அப்புறமாங்க 9 செங்கல் எடுக்கணுங்க. 9 செங்கலுமே நீட்டான 4 எட்ஜஸ்மே வந்து நீட்டாக இருக்கிற அந்த செங்கல் எடுத்து நம்ம குங்குமம் மஞ்சள் அதில் வந்து வச்சுட்டு அதில் வந்து அந்த குழி தோண்டியிருப்போம் இல்லைங்க. ஸோ அந்த குழியில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து வெத்தலை சூடம் அதில் வந்து சுற்றி வர்ற மாதிரி நம்ம பண்ணணும். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 9 செங்கலையும் வந்து 9 செங்கலும் ஒவ்வொரு பர்சனாக உள்ளே வைக்கணுங்க. அதுக்கப்புறம் பால் ஒரு 1/2 லிட்ரு ஊற்றணுங்க, போடணும். ஸோ நவதானியம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நெல், கோதுமை, துவரை, பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, மொச்சை, எள்ளு, உளுந்து, கொள்ளு. ஸோ இது எல்லாமே நம்ம உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மாலை வந்து அந்த செங்கல் மேலே நம்ம போட்டுடணுங்க. அவ்வளோதான் இந்த பூஜை. வாஸ்து நாள் பார்த்துட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 7-8 நாள் அந்த மாதிரி தாங்க வரும். ஸோ நம்ம வந்து எந்த நாளில் நம்ம பண்ணுற முகூர்த்த நாளில் தான் பண்ணணுமா இல்லை நம்ம வாஸ்து நாளில் தான் பண்ணணுமா அப்படின்னா, நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் மோஸ்ட்லி வந்து எந்த ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து சொல்கிறாங்களோ நம்ம அதுபடி தாங்க போவோம். ஆனால் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து வாஸ்து நாளில் பண்ணுறது தான் வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ நிறைய பேர் வந்து முகூர்த்த நாளில் வாஸ்து நாள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் முகூர்த்த நாளில் கூட நம்ம வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா இப்போது ஆடியில் 11ஆம் தேதி உங்களுக்கு வாஸ்து நாள் வருது. மேபி அதில் கூட வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிலேட்டடாக ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து ஓகே சொன்னாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேயும் செய்வாங்க. ஏன்னா வாஸ்து நாள் தானே. ஸோ முகூர்த்த நாள் நம்ம பார்க்க மாட்டாங்க. சில பேர் அதுலேயும் செய்வாங்க. ஸோ இது ஒரு 7-8 டேஸ் அந்த மாதிரி தாங்க ஒரு வருஷத்துக்கு வரும். ஸோ இந்த டேஸ் தான் வந்து வாஸ்துக்கு முக்கியமான நாள். ஸோ நேரம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நேரம் வந்து எந்த நேரம் வந்து நம்ம நல்ல நேரம் வாஸ்து டேட்டில் அப்படின்ட்டு நம்ம அதவே வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாங்க. நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது. இப்போது நான் இது விசிபிளாக தெரியுதான்னு எனக்கு தெரிலங்க. நான் ஒன்ஸ் வந்து சொல்லிடுறேன். ஸோ மஞ்சள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம மஞ்சள் தான் நம்ம எழுதுவோம். எல்லா ஒரு விசேஷ இதுலேயுமே அப்படி தான் எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு மஞ்சள், குங்குமம், சந்தனம், திருநீர், தேங்காய் வந்து 1 எடுத்துக்கோங்க, வாழைப்பழம் ஒரு சீப்பு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சம் பழம் வந்து 2, சூடம், பத்தி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி 1, அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு, நவதானியம் ஒரு 1/4 கிலோ, வாழை இலை 1, ஸ்வீட்ஸு, அப்புறம் பொரி, கடலை, பால் ஒரு 1/2 லிட்டர், விளக்கு, அப்புறம் தீபத்துக்கு ஏற்றுற ஆயிலு, அதுக்கப்புறம் பூ, அப்புறம் மாலை. ஸோ இவ்வளோதாங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ கண்டிப்பாக எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது தாங்க எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ வந்து நாங்கள் அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் கொடுக்குறோங்க. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் and thank you so much for watching this first video. So thank you so much.